இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமொழியிடம் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டில் இந்த வார 52வது தென்முட்டாய் நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசை பபித்தாளி திருச்சியிலிருந்து. பொதுவாக ஆற்றுல மீன் பிடிக்கிறது ஒரு கலை. அதுவே சில பேர்த்துக்கு மீன் மாட்டினா ஜாலியாக இருப்பாங்க, சில பேர்த்துக்கு மீன் மாட்டலைன்னா வருத்தமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே 2 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு மீன் மாட்டுதா இல்லையா, அதுதான் நம்ம இப்போ இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். சுபிக்ஷா பாப்பா, வாங்க உங்கள் கதையை கேட்கலாம். என் பெயர் சுபிக்ஷா. இன்று கதை சொல்ல போகிறேன். தலைப்பு நீயா நானா. இது எனது 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து சொல்கிறேன். ஒரு ஊர்ல 2 பூனைக்குட்டி இருந்துச்சு. 2 பேரும் எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீயா நானா என்று போட்டி போடுவாங்க. ஒரு நாள் 2 பூனைகளும் மீன் பிடிக்க ஆத்துக்கு போனாங்க. போகும்போது யாரு அதிகமான மீனை பிடிக்கிறாங்க பார்க்கலாம் என்று விவாதம் பண்ணிக்கிட்டே போனாங்க. ரொம்ப நேரமா 2 பேரும் படகுல தனித்தனியா தூண்டில் போட்டு பார்த்தாங்க. மீன் கிடைக்கல. 2 பேரும் ரொம்ப டயர்டா ஆயிட்டாங்க. 2 பூனை குட்டிக்கும் மீன் கிடைக்கல. அப்போ திடீர்னு ஒரு பூனைக்கு மீன் தூண்டில்ல மாட்டிச்சு. ஆனா அத பிடிச்சு மேலே இழுக்க முடியல. அப்போ பூனை இன்னொரு பூனைய துணைக்கு கேட்டுச்சு. அந்த பூனையும் ஓடி வந்து தூண்டில இழுத்துச்சு. அப்போ அதுல ஒரு பெரிய மீன் மாட்டிச்சு. இப்போ இந்த 2 பூனையும் ஹாப்பியா அந்த பெரிய மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால், எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு நன்மை. அனைவருக்கும் நன்றி. சூப்பர் சுபிக்ஷா, நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொன்னீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நிறையா கதை சொல்கிறதுக்கு எங்கள் வனத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நெக்ஸ்ட் யார் கதை சொல்ல போகிறா? இங்கே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ யார் கதை சொல்ல போகிறாங்கன்னா, நான் யார் கதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சொன்னவங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் தீமரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், செல்லம்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஊரில் பாட்டு வரைச்சி விட்டுட்டு இருக்கும் போது நான்
பூனை வந்து பால் தட்டி விட்டுச்சான். அப்போ வந்து அடிக்க போகும்போது அந்த பாட்டி அப்போ வந்து நிறைய காக்கா வந்துச்சா, ஒரு காக்கா மட்டும் போயிடுச்சான். ஒன்று காக்கா மட்டும் வந்துச்சா, எல்லா காக்காவும் போயிடுச்சான். அது மட்டும் அந்த காக்கா வந்து அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நரி வந்து ஒரு கொடி மேலே நின்றுச்சான். நரி வந்து ஒரு பாட்டு பாட சொன்னிச்சான். கா கா கத்துச்சான். நரி வந்து வர கீழே வந்துச்சான். அப்போ நரி வந்து எடுத்துட்டு போயிடுச்சான். வணக்கம். சூப்பராக ஸ்ரீமதி பாப்பா கதை சொன்னாங்க. அவங்க பாட்டி வடை சுட்ட கடையை அவங்களாவே ரீமேக் பண்ணி காக்கா, நரி, பூனை இதெல்லாம் அவங்களாவே ஆட் பண்ணி அவங்களா கதை சொல்லியிருக்காங்க. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். யார கதை சொல்ல போறாங்கன்னு வாங்க பாப்போமா? பவிதா, அடுத்து யாரு பவிதா கதை சொல்ல போறா? நீங்க சொல்லி பார்க்கலாம். தெரியலண்ணா, நம்ம கேட்டுட்டு சொல்றேன். சரி சரி, வா நம்ம போய் சீக்கிரமா போய் கதை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆறு இனிகா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு எடமலைப்பட்டி புது திருச்சிற்றால். ஒரு கிராமத்தின் வாழ்க்கை. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு 3 பேராம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து எப்போதுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து எப்போதுமே அந்த பாப்பாவை வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. அந்த அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். அதனால் வந்து அவங்க பாப்பா அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஏன் இவ்வளோ வேலை பார்க்குற, பாப்பா செய்வேன். அவங்க அண்ணன் சொன்னாங்க, இல்லை ஏன் தங்கச்சியை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, நானே பண்ணுறேன், நாங்கள் ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு நாங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன சொன்னாங்களாம், இல்லை பாப்பாவே பார்த்துக்கட்டும் எல்லாமே அப்படின்னா. இல்லை அந்த பெரிய அண்ணனே சொன்னாங்களாம், இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். போயிட்டு வந்தோடனே கலப்பாக உட்காந்துருப்பாங்களாம். எப்போதுமே சின்ன பாப்புக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்களாம். தேங்க்யூ. இனிகா பாப்பா, கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வண்ணத்து பூச்சி குழு சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமிழா வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் 5ஆம் ஆண்டு முப்பெரும் விழா நடைபெறும் நாள் ஜூலை 27ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் சென்னையில் உள்ள முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் உளவியலாளரும் சிறந்த கதை சொல்லியுமான ரேணுகா தினகரன் அத்தையும் பிக் எஃப்எம் ஆர்ஜேவாக இருக்கும் கருண் அண்ணனும் நகைச்சுவை நடிகரும் கேல் தியேட்டர் நாடக குழு நிறுவனர் ஜெயச்சந்திரன் மாமாவும் கலந்துக்கிறாங்க. மேலும் அக்கம் பக்க பாராளுமன்ற இந்திய பிரதம அமைச்சர் அருள் சகாயம் மாமாவும், தமிழ்நாடு பிரதம அமைச்சர் சம்பத்குமார் மாமாவும், சென்னை பிரதம அமைச்சர் ஷெர்லி அத்தையும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிறாங்க. ஏன் இத்தனை சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த முப்பெரும் விழாவில் 10 சிறார் எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்யப்படுறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? அவர்கள் எழுதிய கதைகளை புத்தகங்களாக வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் வெளியிடுறாங்க. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்துங்கள். மறக்காமல் கலந்து கொண்டு வாழ்த்துங்கள். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்து வரும் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர். இப்போது நான் சொல்ல போகிற கதை நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். ஒரு ஊரில் அப்பா, தம்பி, அண்ணன் 3 பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அண்ணன் வந்து ரொம்ப கெட்டவனா, எது இருந்தாலும் அவனுக்கே நல்லதாக நடக்கணும்னு நினைப்பான். தம்பி எது இருந்தாலும் அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வந்து வயலில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து பாம்பு கடிச்சு ரொம்ப முடியாமல் இருந்தாங்களாம். அப்பா வந்து கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்பா ஒரு கூடிய சீக்கிரத்தில் சில நாள் கழித்து இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சான்.
அவங்க 2 பேர்த்தும் அவங்க அப்பா வந்து 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்களாம். 2 நிலம் வச்சுருக்காங்களாம். ஒரு நிலத்தை வந்து தம்பிக்கு, ஒரு நிலம் அண்ணனுக்குன்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். மொதல் ஏக்கரில் நல்லா பனைமரமாக இருக்குமா. இன்னொரு ஏக்கர் விவசாயம் செய்கிறதுக்கு தகுதியாக இருக்குமா. நல்ல ஏக்கரை வந்து அண்ணனுக்கு வச்சுக்கிட்டாங்களாம். அந்த பனைமரமாக இருக்கிறத தம்பிக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால் தம்பியை வந்து நுங்கெல்லாம் வந்து எடுத்து முதல் நாளே விற்றுட்டாங்க. அண்ணன் வந்து விவசாயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து நிறைய மறுபடியும் நுங்கு விளைஞ்சிச்சான். சூப்பராக இப்போ கதை சொன்னாங்க சண்மதி. அவங்க வந்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு அவங்களாவே தலைப்பு வச்சு அவங்களாவே ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இப்போ யார் கதை சொல்ல போகிறாங்க கண்டுபிடிங்க. ஆனால் அது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் காசி பவித்தாளி. 5ஆம் வகுப்பு இ பிரிவு. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடமலைப்பட்டி புது திருச்சி 12. நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உன் பெயர் என்ன? ஒரு ஊரில் முத்துன்னு ஒரு பையன் இருந்தானா. அவன் வந்து ஸ்கூல் வந்து விடும்போது எப்போதுமே சாயந்தரம் விளையாடுவாங்களாம். அப்போ வந்து ஸ்கூலில் வந்து கபடி போட்டி வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்களாம். அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த முத்து கத்துனானா, பிடி பிடி பிடின்னு கத்திக்கிட்டே இருந்தானா. உடனே வந்து சோனைகப்பை வந்து என்ன பண்ணிட்டான், போய் அந்த அவுட் ஆயிட்டான். அதனால் அவ்வளோதான், அவுட் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சோனை கருப்பனை வந்து முத்து வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தானா. உடனே வந்து என்னாச்சு, போடா சோனா பானை யானை யானை சாணை சோனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தானா. உடனே சோனை கருப்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். உடனே வீட்டுக்கு போய் பேக்கை தூக்கி போட்டு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பேர் வச்சிங்களோ அப்படின்னு அவங்க அம்மாட்ட போய் அவன் கேட்டானா. அவங்க அம்மா வந்து என்னடா உனக்கு இப்போ ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு உடனே சோனை கருப்பன் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் உலகத்தில் எல்லாருமே என்னையே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்டா எனக்கு இப்படி பேர் வச்சிங்களோ, உலகத்தில் வேறு பேரே உங்களுக்குலாம் கிடைக்கலையா அப்படின்னு சோனை கருப்பன் சொன்னானா. அதுக்கு ஒன்றே அவங்க அம்மா வந்து, எத்தனை தடவை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறது, யார் கிண்டல் பண்ணாலும் அவங்கள கண்டுக்காதன்னு, அதுக்கு ஏன்டா இப்படி பைய தூக்கி போடுற அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டே வெளில போயிட்டாங்களாம். உடனே அவன் வந்து கோவத்திலே பாலை போட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருந்தானா. திடீர்னு பாத்திரத்தில் பட்டு கீழே வந்து விழுந்துச்சான். அம்மாவுக்கு அந்த சத்து கேட்டு வந்தாங்களாம். அச்சோ அம்மாவுக்கு கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டானா. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு அவங்க அம்மா வந்தோடனே, என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் கால் பட்டி கீழே பாத்திரம் விழுந்துருச்சுன்னு அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனப்போ, தெரியாதோட யாராவது ஒரு பேர் வந்து வாய்க்கு வந்தவங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறானா. யோசிச்சானா. உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். சரி, நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஒரு நூலகம் இருக்கே, அங்கே தான் காளேஸ்வரன் ஒரு அண்ணன் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் பேசி கேட்போம் அப்படின்னு யோசிச்சானா. சரி, நம்ம வந்து நாளான்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சானா. அதுக்கப்புறம் வந்து அவன் வேகமாக நூலகத்துக்கு போனானா. அந்த அண்ணன் வந்து, என்னடா இப்போ உனக்கு ஆச்சு, எதுக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறியா, படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு வந்து சோனை கருப்பு என்ன சொன்னான்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை எல்லாருமே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு நல்ல பேராக எனக்கு ஒரு சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன், அது பேர் மாற்றுறதுன்னா சாதாரண விஷயம் தானே, மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவனே சொன்னானா. சரி போய் தேடுறேன் அப்படின்னு அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து சோனை கருப்பன் கேட்டானா, பேர் கிடச்சிருச்சா அப்படின்னு அவன் கேட்டானா. அந்த காளீஸ்வரன் அண்ணன் வந்து யோசிச்சுக்கிட்டே, கேசவ் அப்படி ஸ்டைலாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். உடனே அவன் வந்து ஒரு சந்துக்கடோடு கேட்டானா, கேசவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா. அப்படி உடனே அந்த அண்ணன் வந்து,
கேசவ்னா முடின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். கேசவுக்கு தலையிலேருந்து தேய்க்கிற ஒரு எண்ணெய் விற்குதே, அது தெரியாது அவங்களுக்குலாம் அப்படின்னு அந்த அண்ணன் கேட்டாங்களாம். எப்படி பேர் வச்சாலும் கிண்டல் பண்ணுற மாதிரியே வைக்கிறீங்க அப்படின்னு அவன் கோபமாக சொன்னானா. இப்போ அந்த அண்ணன் குழம்பி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ சோனகருப்பன் கேட்ட, நல்ல ஒரு பேராக சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவன் கேட்டாங்கண்ணா. உடனே அந்த அண்ணன் சோனகருப்பனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போ தங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க அந்த அண்ணன் சொன்னாங்களாம். தங்கம்மா, ஓகே ஓகே, இனிமேல் மாற்ற வேணாம், சரி நன்றி தாத்தார் எனக்காக பேரெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. நன்றி, வணக்கம். இப்போ யாருன்னு வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையா? சரி, நானே சொல்கிறேன், அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அவங்க காசை வித்தாளினி. இப்போ யாரு கதை சொல்ல போகிறாங்க தெரியலையே. சரி வாங்க நம்ம கதையை தெரிஞ்சுப்போம். பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றவை. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். நெக்ஸ்ட் யாரு கதை சொல்ல போறா? இங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியலையா? சரி வாங்க நம்ம கதை மூலமாவே தெரிஞ்சுப்போமா. என் பெயர் லுத்திகா ஸ்ரீ, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஒரு குட்டி கதையை சொல்லப்பட்டா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு ரொம்ப பயங்கரமான காடா. அல்ல சீட்டா இருக்குமா, லயன் இருக்குமா, ராபிட் இருக்குமா, டாட்டாய்ஸ் இருக்குமா, மேன் இருக்குமா, ஆண்ட் இருக்குமா, எலிஃபண்ட் இருக்குமா, இது மாதிரி நிறைய இருக்குமா. ஆனால் அப்படி ஒன்றா நிறைய இருக்கும்போது ஆனால் இந்த எலிஃபண்ட்டை பற்றி இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா இந்த எலிஃபண்ட் ஒரு காது வச்சாலே நம்ம எலும்பு வளைஞ்சிடும். அப்போ அதெல்லாம் எப்படி, அதனால இதுங்க சேர்த்துக்கலாம். ஏன் எலிஃபண்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா அப்படின்னு ராபிட் சொல்லுவான். இந்த ஆண்ட் சொல்லுவான், அவன் என்ன மிதிச்சான்னு வச்சுக்கோங்களேன், மனுஷங்க மிதிச்சாலே நான் சும்மா செத்துடுவேன், அப்போ இந்த யானை செத்தா டோட்டலாகவே செத்துடுவேன். அதே இந்த மனுஷங்களா இருந்தாலே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால சொல்லிக்கிட்டே எழுதுறான் ஆண்ட் மட்டும் நிறைய விஷயத்த. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த எலிஃபண்ட் காதல் வாங்கி, என்ன பட்ட கிண்டல் அடிக்கல அப்படின்னு இந்த ஆண்ட் எலிஃபண்ட் சொன்னிச்சோம். தேவையில்லை இல்லாமல் எங்ககிட்ட வம்பு இருக்காத அப்படின்னு இந்த ஆண்ட் சொன்னிச்சான். எனக்கே பதில் கொடுக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட இங்கே இருக்காருப்பா. ஸோ நீ என் வீட்டை என் கிராமக்கிட்டே வந்துட்டா, அப்போனா உன் ஆளையும் நாங்கள் அடிச்சிடுறோம் அப்படின்னு இது சொன்னிச்சேன். அதான் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு இது வேணும். உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி ஒரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லயன் வந்துச்சான். என்னப்பா ஒழுங்காவே ஏதோ நான் வந்தோடனே வேறு மாதிரி தெரியுங்க, அதுக்கு முன்னாடி ஏதோ பஞ்சாயத்து பண்ண மாதிரி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு லயன் சொல்லிச்சான். அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட மறைக்கிறோம் ஒன்று, நமக்கு பர்த்டேக்கு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே டேன்ட்டு சொல்லிச்சான், சூஜின்னு சொல்லிடு, அப்புறம் அவனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சா. ஆமாம் லயன் அப்படின்னு இதுவும் சொல்லிச்சான். ஓகே என் பர்த்டே இன்னும் 4 டேஸில் வரப்போகுது, நல்லா யோசிச்சுங்க அப்படின்னு இதுவும் சொல்லிட்டு இதுவும் கொலை வெளியில் போயிட்டு இருந்தான். அப்போது இது சொன்னிச்சான் இந்த எலிஃபண்ட்டு, நாங்கன்னா ஒரு அடி வச்சாலும் எல்லாரும் வந்து போயிடுவீங்க, என்கிட்ட லைன் கிட்ட வர சீனை போடுறீங்களா, பார்த்துருவோம். அப்புறம் நாளைக்கு ரன்னிங் ரேஸ் வைப்போமா, அதில் டாட்டாஸ் ஜெயிச்சிச்சுன்னா நான் வின்னும், ஜெயிச்சிச்சுன்னா அது வின்னடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட எப்பயுமே வரமாட்டேன். அதை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு இது சீரியஸாக போட்டுச்சான். சரி அதான் ஒன்று சொன்னியே அது போதும் அப்படின்னு இது சொன்னிச்சு. இதுவும் போயிடுச்சான்.
அப்புறம் மார்னிங்கு டாட்டாய் சொல்லிச்சான், ப்ளீஸ் நான் வேணா ரேபிட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சீக்ரெட்டாக சொல்லிட்டாங்களாம். உடனே டாட்டாய்ஸ் போய் சொல்லிச்சோம், நம்ம ரேபிட்டை வச்சுக்கலாம், ஏன்னா நீனும் அதுவும் ரொம்ப ஸ்பீடு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நான் ஸ்லோவு, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதனால் நம்ம ரேபிட்டே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சா. உடனே ரேபிட்டும் அப்போ ஓகேன்னு சொன்னல, இதுவும் ஓகேன்னு சொல்லிச்சான். எப்படியா இருந்தாலும் நானே ஜெயிக்க போகிறேன்னு ஓவர பில்லட் கொடுத்துச்சான். டக்குன்னு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சான். ரேபிட் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்துறான். ஓடிக்கிட்டே இருந்தாங்களா இவங்க 2 பேரும். ரேபிட் டக்குன்னு மூச்சு வாங்கினால அதுக்கிட்ட ஒரு வாட்டர் இருந்ததுன்னா கையில் அது குடிச்சிக்கிட்டே வந்துச்சான். டக்குன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாட்டர் பாட்டிலுக்கு விழுந்துச்சான். வாட்டர் பாட்டில் விழுந்தா என்ன, நம்ம ஜெயிச்சாலும் கரெக்டு அப்படின்னு பூட்டிக்கிட்டே இருந்துடும். டக்குன்னு நின்றுச்சான், ஏன்னா கேமே முடிஞ்சிருச்சான். ஆனால் எலிஃபண்ட் ஜெயிக்கலையும், ரேபிட்னா ஜெயிச்சிருச்சான். ஆனால் இது லைனுக்கு எப்பயோ தெரியும், ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க. என்ன எலிஃபண்ட்ஸ் அன்றைக்கி சொன்னேன், நாங்கள் பெஸ்ட் இல்லை நீனா பெஸ்ட்டா, உலகத்தை உடச்சி போட்டுருவோண்ணா அப்படின்னு இந்த லைன் ஸ்டைலிஷாக சொல்லிச்சா. சாரி இன்னொரு வயசு உனக்கும் எனக்கும் வச்சிடலாம் அப்பலாம் அப்படின்னு சொன்னிச்சா. உடனே லாயன் கொள்ள வெறியில் உட்காந்துருந்துவா. கிரேஸ் ஜாஸ்தான இப்படி அப்படின்னு 2க்குமே இருமல் வந்துக்கிட்டே இருந்தான். எலிஃபண்ட் கத்த இந்த லைனால கண்ட்ரோல் பண்ணவே இல்லையா. இப்படி நீ பண்ணிட்டே இருந்தா லைனு. ஆனால் எலிஃபண்ட் வந்து அப்படின்னு அதோட வாய்ஸை கட்டிக்கிட்டு இருந்தாராம். டக்குன்னு கேமும் முடிஞ்சிச்சு. அப்பையும் இவங்களோட டீம் தான் முடிஞ்சிச்சான். நான் என்ன ஜெயிச்சிச்சான், என்ன இது நான் ஜெயிக்காம போயிடுச்சுனா. ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன், அப்படின்னா எல்லாருக்கும் வச்சிருப்பட்டாங்களா அந்த டோட்டல் ஸ்கோர் ஆண்ட்டுக்கும் வேண்டவே வேண்டாம், அவங்க ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்போ தம்பி என்ன விட்டுட்டிங்களா, அப்புறம் நானும் எலிஃபண்ட்டும் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடினாங்க. எல்லாருக்கும் கன்சல்ட் பண்ணல, நம்மளோட ஆண்ட் டீம் தான் ஜெயிச்சிச்சான். லயன் டீம்னா எலிஃபண்ட்லாம் மூச்சு வாங்க வந்துடும். சரி அப்போனா இப்படி பண்ண மாட்டோம், நீ அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னிச்சான் ரேபிட். சாரிப்பா நானா உங்ககிட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு மூச்சு வாங்க சொன்னிச்சான். அப்புறமேலு இது மட்டும்தான் நான் அவன் வாயில் சொல்ல வச்சோம், நீனா இங்கே அப்படின்னு சொன்னிச்சான். சாரிப்பா என்ன பண்ணுங்க. அப்புறம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு முக்கியம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அடுத்தவங்க சின்னவங்க பெருசுன்னு பார்க்கக்கூடாது, ஆளை வச்சு முகத்தை வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்க சின்னதாக இருக்காங்க ஸ்லோவாகவும் ஓடுறாங்க அதை வச்சு பார்க்கக்கூடாது. எப்பயும் நம்மளோட ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும், அதோட வெற்றிலையில் யாரும் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. லித்திகா ஸ்ரீபாப்பா அருமையாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நிறையா அனிமல்ஸ் வச்சு பேசியிருக்கீங்க. இதே மாதிரி நிறையா கதை சொல்லுங்கள். எங்கள் வனத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கவிதா சொல்ல போறா? கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்போமா? ஓகே கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெஸ்னா பாத்திமா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர் திருச்சி 12. தலைப்பு பேராசை பெருநஷ்டம். ஒரு மான் இருந்துச்சான். அந்த மான் ஒரு குகைக்குள் போனுச்சான். அந்த குகை வந்து கரடி குகைன்னு நினச்சிக்கிச்சான். அங்கே நிறைய தேன் இருக்கும், கரடி போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சலான்னு நினச்சிச்சான். நெக்ஸ்ட்டு அதுவும் போணுச்சான். அங்கே போய் பார்த்தா எலும்பு தான் கிடந்துருச்சான். எப்படா தேன் தானே இருக்கும், இது எப்படி எலும்புலாம் கிடக்குது அப்படின்னு நினச்சிச்சான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சான் அது கரடி குகை இல்லையாம், புலி குகைன்னு தெரிஞ்சிச்சான். ஐயோ நம்ம புலி குகைக்கு வந்துடுச்சோமா, புலி மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளை வேட்டையாயிடுமேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த நேரத்தில் புலி வந்துடுச்சான். ஐயோ புலி வந்துடுச்சே நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சிச்சான். சரி நம்ம
இங்கே ஒளிஞ்சுச்சான். அப்போ தான் அந்த புலி ஒரு ஒரு முயலை வேட்டையாடி வந்து இங்கே சாப்பிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து மான் பயந்துச்சான். என்னடா இது இப்படிலாம் ஆகுது, நம்மளை இது ஆனான்னு சொல்லி பயந்து இருந்துச்சான். அப்போது தெரியாமல் அதோட காலடியில் குச்சியை உடைச்சிடுச்சான். அந்த இதுவும் அந்த புலியும் பார்த்துட்டு அதை வேட்டையாட போடுச்சான். அப்போ அது ஓடி போயிடுச்சு. நன்றி. பொருள் பேராசை பெருநஷ்டம். ஜெஸ்னா பாத்திமா, உங்க கதை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதனால எங்க வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும். நீங்க கேட்டுட்டு இருக்க திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமையிடம் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் போட்காஸ்டில் முட்டாய் நிகழ்ச்சி. சரி பபிதா, அடுத்து யார் கதை சொல்ல போறா? நான் சொல்ல மாட்டேனே, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கதை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. நாங்க கதைக்குள்ள போகலாம். வணக்கம், என் பெயர் எஸ் சிந்தனா. 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளியேரி மாதா உயர்நிலை பள்ளி, திருச்சி. இப்பொழுது நான் சொல்ல போகின்ற கதை அறிவாளியான பெண். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேர் வந்து சாந்தி. அவள் வந்து அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. அவள் தனியாக தான் இருக்கா. அவங்க ஒரு நாள் வந்து அவள் யோசிச்சா, நம்ம கடை வச்சா நல்லாயிருக்கும், டிஃபன் கடை வச்சா நல்லா இருந்துச்சா. அந்த டிஃபன் கடையை ஆரம்பிச்சிட்டா. ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அவளுக்கு வந்து சாம்பார் மட்டும் தான் வைக்க தெரியும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் 4மே செய்வா. ஆனால் அதுக்கு சைடிஷாக சாம்பார் மட்டும்தான் அவளுக்கு வைக்க தெரியும். 2 கஸ்டமர் வராங்க. சங்கர், ஹரிஷன் 2 பேர் வராங்க. அவங்க வந்து கேட்டாங்க. ஒருத்தவங்க இட்லி கேட்குறாங்க, ஒருத்தவங்க தோசை கேட்குறாங்க. 2 பேருமே எடுத்து வந்து கொடுத்துருக்கா. ஒரு கிண்ணத்தில் வந்து சாம்பார் மட்டும் வச்சு கொடுக்குறா. அந்த சாம்பார் அவங்க கேட்குறாங்க, சாம்பார் மட்டும்தான் இருக்கா, சட்னி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அது அந்த பொண்ணு சாந்தி சொல்கிறா, இது வந்து இன்றைக்கி நியூஸில் நீங்கள் பார்க்கலையா, சொன்னாங்க சாம்பார் இன்றைக்கி சாப்பிட்டா தான் லக்ஷ்மி கூடவே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரின்னு சாப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து சங்கர் மட்டும் வராரு. அவர் கூட இன்னொருத்தவரை கூட்டிகிட்டு வராரு. அவங்க வந்து மறுபடியும் பொங்கல் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. வேணாம், சட்னி எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ தப்பாக சொல்லிட்டேனே, நேற்று இல்லை, அது இன்றைக்கி தான், அந்த லக்ஷ்மி கூட வர்றது இன்றைக்கி தான், அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அடுத்த நாள் 2 பேர் வராங்க. அடுத்த நாள் 2 அக்கா தங்கச்சிங்க வராங்க. அவங்க கேட்குறாங்க, பஜ்ஜி போண்டாலாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு சாந்தி சொல்கிறா, ஐயோ பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடக்கூடாது, அது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை, உங்களை தான் நல்லவங்க மாதிரி தெரியுறீங்களே, நீங்கள் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீங்கள் நியூஸில் சொன்னது கேட்கலையா, டாக்டர் சொன்னாரே இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு சரின்னு அவங்களும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஏமாற்றி அவளுக்கு தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். சூப்பராக சொன்னீங்க சிந்தனாக்கா. யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு மாரலை வச்சு அதுக்கு ஒரு டாப்பிக்கையும் கொடுத்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ யார் இப்போ சொல்ல போகிறாங்கன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமை வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் 5ஆம் ஆண்டு முப்பெரும் விழா நடைபெறும் நாள் ஜூலை 27ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் சென்னையில் உள்ள முதல் தலைமுறை கற்றல் மையத்தில் நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் உளவியலாளரும் சிறந்த கதை சொல்லியுமான ரேணுகா தினகரன் அத்தையும், பிக் எஃப்எம் ஆர்ஜேவாக இருக்கும் கருண் அண்ணனும், நகைச்சுவை நடிகரும் கேல் தியேட்டர் நாடக குழு நிறுவனர் ஜெயச்சந்திரன் மாமாவும் கலந்துக்கிறாங்க. ஏன் இத்தனை சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த முப்பெரும் விழாவில் 10 சிறார் எழுத்தாளர்கள் அறிமுகம் செய்யப்படுறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா? அவர்கள் எழுதிய கதைகளை புத்தகங்களாக வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் வெளியிடுறாங்க. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்துங்கள்.
மேலும் அக்கம் பக்க பாராளுமன்ற இந்திய பிரதம அமைச்சர் அருள் சகாயம் மாமாவும், தமிழ்நாடு பிரதம அமைச்சர் சம்பத்குமார் மாமாவும், சென்னை பிரதம அமைச்சர் ஷெர்லி அத்தையும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிறாங்க. மறக்காமல் கலந்து கொண்டு வாழ்வீர்கள். இந்த வாரத்தில் கதை சொன்ன எல்லா கதை சொல்லிகளுக்கும் எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் இதே மாதிரி நிறைய கதை சொல்லுங்க. அப்படியே நம்ம குழுவை பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லுங்க, அவங்க நிறைய கதை சொல்லட்டும். ஓகே, நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காசே பபித்தாள்னி திருச்சியிலிருந்து. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.